அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பதவிக்கு வந்த பிறகு பழசை மறந்து சீமான் மீது உச்சகட்ட குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன் இந்த தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்மள யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா தாவேகா ஆட்சியை பிடிச்சது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 26 தேர்தல் நெருங்க அனைவருமே கணித்த பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. விஜய் அவர்களுடைய முகத்தை பார்க்க தான் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுறாங்களே தவிர கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு கேட்ட எல்லாருமே வாயை பொளக்கிற மாதிரியும் ஒரு பெரிய ஆச்சரியப்படுற மாதிரி தான் தாவேகா தற்போது ஆட்சியை பிடிச்சு முழுக்க ஒரு நடிகர் சிஎமாக வாழ்ந்துட்டு இருக்காரு விஜய் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா படத்துல என்னென்ன விஷயங்களை பண்ணுவாரோ அதையே தான் தொடர்ச்சியாக சிஎம் ஆன பிறகும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கோட்டு சூட்டு போடுறதுல ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய செய்கைகளை வரைக்கும் அமைச்சரவையில் விஜய் பேசுற வரைக்குமே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஒரு நபர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா எப்படி பண்ணுவாரோ அதையே தான் விஜய் அவர்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதற்கு பின்னாடி ஸ்கிரீன் பிளே கூட பல டைரக்டர்கள் சேர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இந்த அளவுக்கு ஒரு சினிமா அரசியல பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஜயும் சரி, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு படம் மாதிரியே தான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில அமைச்சர் ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாளராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய பிறகு அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ரீல்ஸ்ல எப்படி ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்றது நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்படி முழுக்க மக்களுக்கான அரசியல் பண்ணாம வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காகவே அரசியல் பண்ணக்கூடிய ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நேற்று தினம் சீமான் அவர்கள் அமைச்சர் ராஜ்மோகன் வெறும் தனியார் பள்ளிகளை மட்டும் கவனிக்காம அரசு பள்ளிகள் மேலேயும் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னும், ஏன்னா அவர் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் அமைச்சர் இல்ல, அரசு பள்ளிகளுக்கும் சேர்த்து அவர் தான் அமைச்சர் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. சீமானவர்கள் சொல்லியதற்கு முழுக்க என்ன காரணம் அப்படின்னா அரசு பள்ளிகள்ல ஆய்வு நடத்துற அப்படின்ற பேர்ல அமைச்சர் கீர்த்தனா பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளை வெறும் ரீல்ஸ் எடுக்கக்கூடிய இடமாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு ஒழுங்கான முறையில பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற வலியுறுத்துறதுக்காக சீமானவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. ஆனா இந்த விஷயத்திற்கு யாருமே எதிர்பாராத விதமாக ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க எல்லா ஊழலுமே வெளியே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல பெரிய ஊழல் பெரிச்சாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை ஆதரவு அளிக்கிறதுக்காக தான் இவர் திசை திருப்புறதுக்காக இப்படி பேசுறாரோ அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் இந்த ஒரு அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்றது பலருடைய கவனத்தை ஈர்த்து இவர் என்னடா சீமான கடந்த காலங்களில் என்னுடைய ஆசான்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா இவ்வளவு நன்றி கட்டத்தனமாக இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராஜ்மோகனை கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான தன்னுடைய அரசியல் ஆசானாக வச்சு எல்லா சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்ச பிறகு முதல் மேடையிலேயே சீமானை குறித்து தரைக்குறைவாக பேசியிருந்தாரோ அதையே தான் அமைச்சர் ராஜ்மோகன் பண்ணியிருக்காரு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இன்னும் தாவேகால இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் அமைச்சர் ராஜ்மோகன் சீமான் மேல வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.